நல்லா இருக்கு பிரதர், பாருங்க. லவ் ஸ்டோரி நல்ல கான்செப்ட், நல்லா இருக்கு, பாருங்க பிரதர். வேற லெவல்மா படம். என்ன தெரியுமா, ஒன்று ரெண்டே பேர் சுற்றி சப்ஜெக்ட்டு, கதை நல்லா இருக்கு, டைலாக் செம டெலிவரி. ஹீரோ ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரில, ஹீரோயின் அதுக்கு மேலே, ரெண்டு பேரும் செம. படம் சூப்பர் ஹிட். கான்செப்ட் என்ன, லவ். அதாவது என்னன்னா, இதில் வந்து ஒரு ஏரி பிரச்சனை ஒன்று எடுத்திருக்காங்க. எல்லாமே இருக்குது மிக்சடு. ஒரு சின்ன காமெடி ஒன்று நல்லா இருக்குது. ஸ்டோரினா என்ன, லவ் தான். ரெண்டு பேரும் அந்த லவ்வை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க. ஆனால் நல்லா இருக்கு, வேற லெவல். ரோல்டன் சூப்பராக பண்ணியிருக்காரு. சாங்கும் அருமையாக இருக்குது, நல்லா இருக்கு, பார்க்கலாம். இன்னொரு வாட்டி கூட வந்து பார்க்கலாம். இல்லை படம் லேகே இல்லை, ரொம்ப அருமையாக இருக்குது. படம் நல்லா இருக்குது சார். ரத்னகுமாரோட படம் நல்லா இருக்குது. மேதமான் மாதிரி எடுத்திருக்காங்க. ரைட்டிங் நல்லா இருக்குது, டைலாக்ஸ் சூப்பர். சீன் ரோனால்டோட மியூசிக் நல்லா இருக்குது. படம் ஒர்த்தபிள், வாட்சபிள் மூவி, பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம், ஆனால் நல்லா இருக்குது. மெசேஜ் என்ன, அவங்க லைஃப் அவங்களுக்காக வாழணும், அதான் சொல்கிறாங்க. நல்லா இருந்துச்சு படம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக அது தேவை. அதனால் ஓவராலாக படம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை போர்லாம் அடிக்கல. அடுத்து என்ன நடக்குன்றது தான் வெயிட் பண்ணி படம் பார்க்குற மாதிரி இருக்குது. லைஃப்பில் ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்கணுன்றது தான் மெசேஜ். கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். மேயாதம்மான் 0.2ங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. 29 காதல் கதை. ராஜா சார் மியூசிக் மாதிரி அவ்வளோ அழகாக மெலடியாக அருமையாக இருக்குது. காதலை இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. டியூபி சார் பின்னி பறிச்சிருக்காரு. மியூசிக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாம் இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும். மழை எவ்வளோ அழகோ, இதமான காற்று எவ்வளோ அழகோ, அதே மாதிரி காதலும் அவ்வளோ அழகாக இதில் அவ்வளோ அழகாக பதிவு பண்ணியிருக்கார் இயக்குனர். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. எல்லாருமே திரையில் வந்து பாருங்கள். ஏன்னா ஃபோட்டோகிராஃபிலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சிறப்பாக இருந்திருக்கு. சூப்பராக இருக்குது படங்க. எல்லாம் மெசேஜ் காதல் அழகாக சொல்லியிருக்காங்க. பெரிய மெசேஜ்னு ஒன்றும் பெருசாகலாம் நினைக்க வேண்டியதில்லை. ஒரு இதமான ஒரு கவிதையாக காதலை அழகாக பதிவுபடுத்தியிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ரொம்ப சிறப்பான ஒரு படம். சாங்ஸ்லாம் அவ்வளோ பட்டாசாக இருக்குங்க. ஆமாம், 29ங்கிறது வந்து ஒருத்தர் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை அவ்வளோ அழகாக கவிதைத்தனமாக சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல படம். குறைகள்னு சொல்கிற மாதிரி இல்லை. அதான் ராஜா சார் மியூசிக் கேட்கும்போது நம்ம என்ன நினைக்குவோம், எந்த ஒரு ஃபீல்டில் இருப்போமோ அதே மாதிரி தான். ஒரு நல்ல கவிதை, காதல் கவிதையை பார்க்கும்போது கேட்கும்போது எப்படி ஒரு மனசு பரவசப்படுமோ அதே மாதிரி இந்த படத்தை பார்க்கும்போது அந்த உணர்வு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. பிரதர் 29 ரியலி ஆசம் பிரதர். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரத்னகுமார் சார், லவ் யூ. நிறைய பேர் கேட்பாங்க கம்பேக் இல்லை, இது ஒண்டர்ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக. இதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல்னால் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இந்த 2K கிட்ஸ் இருந்தாலும் சரி, 90 கிட்ஸாக இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் இந்த படத்தோட இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும், நிறைய பேர் இன்ஸ்டா ஸ்டோரியாகவும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இதில் இருக்குது. ரொம்ப எமோஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு. 2010 அண்ட் 11 அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கொண்டு வந்திருக்கீங்க. எனக்கு அந்த ஃபீல் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நானும் அந்த ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு அந்த டைம் அது. அண்ட் தென் வந்து பார்த்தா 29 வயசில் நான் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் நான் வந்து பண்ணணும், அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து பார்த்தா கண்ணில் காட்டின மாதிரி இருந்துச்சு. நிறைய என்னோட கேள்விக்கு அதுக்கான பதில் இதில் கிடச்சிது. பர்சனலாக எனக்கு வந்து பார்த்தா ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நிறைய பேரோட கேள்விக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கும். அண்ட் வந்து உங்கள் இலக்கு எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு பிடிச்சவங்க சொன்னாலும் சரி, அவங்களோட இலக்காகவும் சரி, உங்களோட இலக்காகவும் சரி, பிடிச்சி பண்ணுங்கள். நீங்கள் என்னவாகணும்னு சொல்லிட்டு நீங்கள் எழுத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அழகாக வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. மனசுக்கு பட்டது தெளிவாக செய்யணும்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் பிரதர். ஹீரோ சார் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோயின் மேடம் அவங்களும் வந்து பார்த்தா செம்மையாக பண்ணியிருக்காங்க. அந்த காமெடியன் வந்து பார்த்தீங்கன்னா அவினாஷ், இப்போ தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன், விஷ் பண்ணிட்டு இருந்தேன். அவினாஷ் பிரதர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த கேரக்டர்னு ஒரு பெங்களூர் தமிழ் ஒருத்தர் பேசியிருப்பார், அவரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கேரக்டர் செக்ஷன் சூப்பராக பிரித்து வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது பிரதர். டைலாக்லாம் செம்ம பிரதர். ஒரு விஷயம் சூப்பராக, அந்த சட்டையர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அடிச்சிருக்காரு. அது மாஸ்டர் மகேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாலும் நறுக்குன்னு அடிச்சுட்டு போயிருக்காரு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு சதீஷ் இல்லை அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேமியா பண்ணாலும் அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து டிரான்ஜெண்டர் வந்து அனுஸ்ரீ வேலன் அவங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, டிரான்ஜெண்டர்னால் நிறைய படத்தில் இப்போ தான் நிறைய அவங்களுக்கான அங்கீகாரமான ஒரு கேரக்டர் கொடுக்கும். போலீஸாக இருக்கட்டும், லாயராக இருக்கட்டும், ஜட்ஜாக இருக்கட்டும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த படத்தில் ஐஏஎஸ் கலெக்டராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸும் அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. அவங்கள எந்த ஒரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா
டிரான்ஜெண்டராக காட்டாமல் ஒரு பெண்ணாகவே அழகாக காட்டியிருக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நல்ல படத்தை பார்த்து சாண்டல் சூப்பராக சிச்சுவேஷனுக்கு அந்த பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த தேவைப்படுதோ எனக்குலாம் மனசு வந்து மெல்ட் ஆகுது அந்த இடத்துல. அழகாக அந்த ஒரு சில தான் எண்ணி அறியாமல் கண் கலங்கின இடம்லாம் இருந்துச்சு அந்த இடத்துல. அவர் மியூசிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இவருடைய எமோஷனுக்கு கொடுத்தது அவர் சாண்டோட மியூசிக். அண்ட் வந்து ரத்னகுமார் சார் அண்ட் என்டையர் டீம், கேமராமேன் டீமாக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை கூட்டு போனாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொன்னோம். ஏன்னா 2010 காட்டுறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அதை சூப்பராக காட்டியிருந்தாங்க. அவங்க ஃபோனாக இருக்கட்டும், அந்த ரீசார்ஜ் கார்டாக இருக்கட்டும், அவங்க காஸ்டியூமாக இருக்கும், ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. போர்லாம் கிடையாது பிரதர். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆழமாக உனக்குள்ளே நீங்கள் வந்து யோசிக்கிற ஒரு இடம் பிரதர். இந்த படம் நீங்கள் உங்களை தேடுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான கேள்வியும் நீங்கள் என்னன்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் தேடுவீங்க. அந்த மாதிரி ஒரு படம் சிச்சுவேஷன் அந்த மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. படம் சூப்பர் பிரதர். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலியாகவே பார்க்கலாம். அந்த படம் எந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தா ஆபாசமாக இல்லாமல் அழகாக சூப்பராக காட்டியிருக்காங்க. செம்மையானது, நல்லா இருந்தது. கான்செப்ட் நல்ல கான்செப்ட். அதாவது ஏரியை வந்து தூர்வாடுறாங்க. அந்த ஏரியில் வந்து இடத்த கட்டி வச்சுருக்கிறாங்க, காலேஜ் கட்டி வச்சுருக்கிறாங்க. அது இருக்கக்கூடாது, ஏரியை வந்து பராமரிக்கணும்ன்ட்டு அந்த நல்ல ஒரு கான்செப்ட் தான். அது பாராட்டக்கூடிய விஷயந்தான். அது நல்லா பண்ணியிருக்கிறாங்க. 2 பேருமே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இல்லை நார்மலாக போகுது மூவி. எல்லாமே சூப்பர், பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. கதையில் வந்து எனக்கு அந்த மல்லிகைப்பூ சீன் ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸும் சரி, பையனோட ஃபீலிங்ஸும் சரி, ரொம்ப யதார்த்தமாக காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. 90s கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் படம் அந்த அளவுக்கு, ஓகேங்களா? ஏன்னா வந்து இப்போ நார்மலாக வந்து லவ் பண்ணுறவங்க நேச்சுரலாக இல்லாமல் ஈஸியாக பிரிஞ்சிடுறாங்க. ஆனால் வந்து 2 பேர் சைடும் வந்து ஈஸியாக காமனாக இருக்க அந்த எமோஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா. 29 பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்கு 90s கிட்ஸ் தான். 90s கிட்ஸ் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க மெயினாக. ஏன்னா அந்த பீரியடில் வர்றது தானே. நல்லா இருக்கு. 10 out of 10. படம் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, நேச்சராக இருந்தது. ஹீரோவுடைய ஆக்டிங் வந்து நேச்சராக இருந்தது. ரொம்ப ஒன்றும் ஓவராக இருக்க மாதிரி இல்லை, சூப்பராக இருந்தது. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. லவ் ஸ்டோரி தான், நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. எமோஷ்னலாகவும் நல்ல ஃபீல் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். அந்த லவ்லேயே முடிஞ்சிடக்கூடாது, அதை தாண்டி இருக்கணும் சொல்லிட்டு எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தோம். இல்லை எங்கேயுமே போர் அடிக்கல, ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குண்ணா. 2 பேரும் இயல்பாக நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. நல்லா ஒரு லவ்வர்ஸோடைய எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. படம் விறுவிறுப்பாக இருக்குது, அவ்வளோ பரவாயில்ல. அது அருமையாக இருக்குது, நல்லா பண்ணிக்காங்க. டைரக்ஷன் சூப்பர். 2 பேருக்கு ஒரு லட்சியம் வேணும், அவ்வளோதான். படம் சூப்பராக இருக்குது சார். படத்தில் இங்கே 29 ஏஜ் அதுதான் படமாக எடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது படம். அதான் லவ் ஸ்டோரி தான். எப்படி லவ் பண்ணுறாங்க அதை பற்றி கடையாக போயிட்டுருக்கு. விறுவிறுப்பாக தான் போகுது. ஃபீலிங் ஸ்டோரி எல்லாமே கரெக்டாக இருக்குது. சாங் சூப்பராக இருக்குது. எங்கேயுமே போகிறோம் இல்லை சார். சூப்பராக இருக்குது படம், பார்க்கலாம்.